வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பேக்கேஜ் இண்டக்டர். நம்ம பார்த்தீங்கன்னா பேசிக் எலக்ட்ரானிக்ஸில் தொடர்ந்து காம்பனன்ட்ஸ் போட்டுகிட்டே வரோம். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மொபைல், லேப்டாப்ஸ் இந்த மாதிரி போர்ட்ஸில் உள்ள காம்பனன்ட்ஸ். இது தெரிஞ்சுக்கிறது மூலமாக உங்களால் வந்து ஒரு மதர் போர்ட்ஸை வந்து ரிப்பேர் பண்ண நீங்கள் வந்து ஒரு லேர்ன் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறீங்க, இல்லை நீங்கள் லேர்ன் பண்ண நீங்களாகவே கற்றுக்குறீங்க. அப்படிங்கும்போது இந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் பார்க்க போகிறதுல நம்ம பேக்கேஜ் இண்டக்டர். இப்போ இது பார்த்திங்கன்னா இண்டக்டர் காயில், ஓகேவா. இந்த பேக்கேஜ் இண்டக்டருங்கிறது இண்டக்டர் காயில். இதோட சிம்பிள் பார்த்திங்கன்னா இண்டக்டர் காயிலுக்கும் இந்த மாதிரி இருக்கும். இது என்னென்னா ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு இதை நீங்கள் எடுத்துக்கோங்க. இதில் உங்களுக்கு 2 இண்டக்டரை உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிடுறாங்க. அப்படின்னா ஒரு இண்டக்டர் இது உள்ளே இல்லை, பேக்கேஜ் இண்டக்டர் அப்படின்னா 2 இண்டக்டரை இதுக்குள்ளே வந்து மிங்கிள் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ இண்டக்டரோட ஃபங்க்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனாவே பேக்கேஜ் இண்டக்டர் என்ன பண்ணுது அப்படிங்கிறதும் உங்களுக்கு வந்து தெரியும். இப்போ வந்து இதோட சிம்பிள் நம்ம ஸ்கிமேட்டிக்லேருந்து கட் பண்ணி எடுத்திருக்கோம். இது இந்த மாதிரி சிம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது 2 இண்டக்டர், 2க்கும் 3க்கும் நடுவில் ஒரு இண்டக்டர், 1க்கும் 4க்கும் நடுவில் ஒரு இண்டக்டர் இருக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. பேக்கேஜ் இண்டக்டர் 2 தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம போர்ட்ஸில் யூஸ் பண்ணுறது எல்லாத்துலேயும் பார்த்திங்க அப்படின்னா 2 தான் இருக்குது. நம்ம ஒரு போர்டோட டயக்ராம் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கோம். இதில் இந்த மாதிரி 4 புள்ளி உள்ள மாதிரி காம்பனன்ட்ஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா இது வந்து பேக்கேஜ் இண்டக்டராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை வந்து நீங்கள் 2 இடங்களில் அதிகமாக பார்க்கலாம். ஒன்று வந்து டிஸ்பிளே செக்ஷன், டிஸ்பிளே ஓரியன்டட் லைன்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா, அதாவது டேட்டா லைன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பேக்கேஜ் இண்டக்டர் வழியாக உங்களுக்கு உள்ள நுழையும். 2வது டிஸ்பிளே மாதிரியே பார்த்திங்கன்னா கேமரா சீரியல் இன்டர்ஃபேஸ், டிஸ்பிளே சீரியல் இன்டர்ஃபேஸ் லைனும் கேமரா சீரியல் இன்டர்ஃபேஸ் லைனும் இந்த பேக்கேஜ் இண்டக்டர் வழியாக நமக்கு வந்து உள்ளுக்குள்ளே வந்து வரும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேக்கேஜ் இண்டக்டரில் பார்த்திங்கன்னா காயில் இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே ப்ளேஸ் ஆகிருக்கும். இப்படி உங்களுக்கு காயில் வந்து ப்ளேஸ் ஆகிருக்கிறதுனால நமக்கு ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் மட்டும்தான் கனெக்ஷன் வந்து இருக்கும். இது வந்து இஎம்ஐ ஃபில்டராக வந்து இந்த இடத்துலலாம் பயன்படுத்துகிறாங்க. நம்ம போர்ட்ஸில் வந்து மேக்ஸிமம் இஎம்ஐ ஃபில்டர், அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இன்டர்ஃபேஸை வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்காக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ இது நம்ம போர்டில் வந்து எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, நம்ம வந்து ஆல்ரெடி காயில் வந்து மெஷர் பண்ணியிருப்போம். அதாவது கண்டினியூட்டி மோடில் போட்டுட்டு பஸ்ஸர் அடிச்சிச்சு அப்படின்னா ஓகே, அதே ஓயில் வந்துச்சு அப்படின்னா நாட் ஓகே அப்படிங்கிறத நம்ம வந்து காயில் பார்த்துருப்போம். அதே இங்கே பார்த்திங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே 2 காயில் இருக்குது. அதாவது நீங்கள் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் பின்னை மட்டும் நீங்கள் செக் பண்ணும்போது உங்களுக்கு பஸ்ஸர் அடிச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு அது ஓகே. அதே ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் பின் செக் பண்ணும்போது உங்களுக்கு பஸ்ஸர் அடிக்கலை அப்படின்னா உங்களுக்கு அந்த இடம் ஓப்பன் ஆகிருக்கு. ஸ்ட்ரைட் பின் செக் பண்ணும்போது நமக்கு பஸ்ஸர் அடிக்கணும். இது ஆக்சுவலாக நம்ம போர்டில் வந்து ப்ராப்ளம் ஆகும்போது நம்ம எடுத்துகிட்டு ஜம்பர் பண்ணும்போது எந்த வித ப்ராப்ளமும் வர்றதில்லை, இஎம்ஐ ஃபில்டராக இருக்கிறதுனால. இதுவே வந்து ஒரு கரண்ட்டுக்காக ஒரு காயில் போட்டிருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு இருந்து ஜம்பர்லாம் பண்ண முடியாது. ஆனால் உங்களால் மாற்ற முடியும் அப்படின்னா நீங்கள் மாற்றினீங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா பேக்கேஜ் இண்டக்டர். நம்ம வீடியோஸில் பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லா காம்பனன்ட்ஸும் போட்டுட்டோம். இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம சின்ன சின்ன சர்க்யூட்ஸு இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து அப்டேட் பண்ணுறோம். நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட் வந்து படிக்க போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு ஒரு அப்கிரேட் லெவலில், அதாவது ஒரு போர்டு லெவலில் ஒரு பேசிக்கான லெவல்லாம் கொஞ்சம் கற்றுக்கிட்டு போனீங்க அப்படின்னா அங்கே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அப்டேட்டட் கிளாஸ் வந்து கிடைக்கும். எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் இதெல்லாம் கற்றுக்காமே நேராக ஒரு இன்ஸ்டியூட் படிக்க போயிடுறீங்க, இதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னா இதை தான் உங்களுக்கு ஒரு 3 நாள் 4 நாள் கிளாஸாகவே போகும். ஒரு 15 நாள் 20 நாளோ இல்லை ஒரு மாதமோ நீங்கள் கிளாஸில் இருக்கும்போது இந்த விஷயங்கள் உங்களுக்கு தேவையில்லாத நேரம் தான் போகும். ஏன்னா அங்கே உள்ள ட்ரைனர்ஸ் உங்களுக்கு அப்டேட் லெவலில் தான் இருப்பாங்க. அப்படிங்கும்போது நீங்கள் டைரெக்டாகவே இந்த காம்பனன்ட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உள்ளே போகும்போது டைரெக்டாகவே ஸ்கிமேட்டிக்கான நேரமோ ஒரு ஃபால் ஃபைண்டிங்கான நேரமோ உங்களுக்கு நிறையாவே வந்து கிடைக்கும். அதனால் இந்த வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் யாராவது இருக்காங்க அப்படின்னா ஷேர் பண்ணி விடுங்க. ஏதாவது படிக்க விருப்பம் இருக்குங்க அப்படின்னா நீங்கள் இதை வந்து பார்த்துட்டு ஒரு இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு நல்லாவே நேரம் மிச்சமாகும். நாங்களும் மொபைல் சர்வீஸ் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு ஏதாவது ட்ரைனிங் தேவைப்படுச்சுன்னா மேலே இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.